இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பாருக்கு பதிலாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சொஜ்ஜி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி சொஜ்ஜி செய்கிறதுக்கு நான் 2 கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணியிருக்கணும், தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வரமிளகா ஒரு 2 போட்டிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி இந்த காய்கள்லாம் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், நிறையாலாம் தண்ணி ஊற்ற வேணாம். இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ இதை ஒரு 2 விசில் விடுவோம். இப்போ 2 விசில் விட்டாச்சு. இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இப்போ தண்ணியை பூரா இப்படி தனியாக இன்னொரு பாத்திரத்தில் இருத்து வச்சுக்குவோம். இருத்ததுக்கப்புறம் மத்து இருந்தால் மத்தில் கடைஞ்சிக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மத்தில் கடைஞ்சாலுமே கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் வரும். அதுக்காக தான் நம்ம ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த தண்ணியவே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று மட்டும் விடுங்க. நிறையாலாம் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, அரைச்சா நல்லா இருக்காது சொஜ்ஜி. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு வரமிளகாவும் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சொஜ்ஜியோடு கலந்துருங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொலகொலப்பாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் சொஜ்ஜியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.